ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பேசிக்காக நம்ம என்னென்ன பண்ண முடியும்ன்ட்டு பார்த்துட்டு இருந்தோம். பேசிக் ஆப்ஷன்ஸ் எல்லாம் எப்படி ஃபோட்டோஷாப்பை யூஸ் பண்ணுறதுன்ட்டு. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு இன்டர்மீடியட் லெவலில் ஒரு பிஸ்னஸ் கார்டு ஒர்க்ஸ் எப்படி பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வாட்ச் ஷாப்புக்கு வந்து ஒரு ஆடு பண்ணுறீங்க, அது எப்படி பண்ணலான்ட்டு சும்மா எல்லாமே ஒரு கற்பனையின் திறன் தான். ஒவ்வொருத்தவங்களோட இமேஜினேஷனை பொறுத்து தான் இதெல்லாம் அமையும். ஸோ நம்ம வந்து பேசிக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். விட்த்து வந்து ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். விட்த்து 9 inches, ஹைட்டு 12 inches, ரெசல்யூஷன் 125 வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இந்த ஃபைலுக்கான நீங்கள் ஒர்க்கிங் ஃபைலெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். நீங்கள் இதை இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களோட எக்ஸசைஸ் ஃபைல் நான் கொடுத்துருப்பேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு பேக்ரவுண்டு க்ரியேட் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் அழகான, அதாவது நீங்கள் எப்படி அந்த ஃபைல் இருக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸ்க்ரீனை வந்து கொஞ்சம் நான் பிளாக்காக இருக்கணும்னு நினைக்கிறேன், ஃபுல்லாக பிளாக்காக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் என்ன பண்ணுறேன்னா கிரேடியண்ட்டோ இல்லை ஃபில் டூலை யூஸ் பண்ணி, பெயிண்ட் பக்கெட் டூலை யூஸ் பண்ணி ஃபுல்லாக பிளாக் பண்ணிக்கிறேன். பிளாக் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறேன்னா வாட்ச் அதாவது அந்த வாட்ச் பிக்சரை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் பேக்ரவுண்டாக கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த வாட்ச் பிக்சரை வந்து இந்த இந்த ஒன்லி கிளாக்கை மட்டும் நான் வந்து பேக்ரவுண்டாக கொடுக்க போகிறேன். ஷிஃப்ட்டை பிடிச்சி இழுத்துக்கிறேன். அழகான ஒரு பேக்ரவுண்டு. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், புதுசாக ஒரு லேயரை க்ரியேட் பண்ணிட்டு நியூ லேயர் க்ரியேட் பண்ண கீழே வந்து இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நியூ லேயர் க்ரியேட் ஆகிடும். இந்த நியூ லேயர் க்ரியேட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கிரேடியண்ட் ஒன்று அப்ளை பண்ணிக்கிறீங்க. கிரேடியண்ட்டு அப்ளை பண்ணுறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பேசிக் ஆப்ஷன்ஸில். இதில் வந்து எப்படி அழகான கிரேடியண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லித்தரேன். ஜியை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ஜியில் வந்து இப்போ பேசிக்காக வந்து பெயிண்ட் பக்கெட் டூல் இருக்குது, ஆனால் அதை நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு கிரேடியண்ட் டூலை எடுத்துக்கிறீங்க. எடுத்துகிட்டு அதை கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ரீசெட்ஸ் வரும். ப்ரீசெட்ஸில் என்ன பண்ணுறீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி, அதாவது இந்த மாதிரி ஒரு ப்ரீசெட் உங்களுக்கு இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணி நியூட்ரல் டெஸ்டினிட்டியில் கொடுத்து ஓகே கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு ஏதாச்சும் ஒரு இதை செலக்ட் பண்ணிங்க. ஏன் அப்படின்னா இதில் எது செலக்ட் பண்ணாலும் நல்லா பாருங்கள், தெளிவாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தூரத்துக்கு வந்து ஒரு பிளாக் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட், அதாவது பேக்ரவுண்டு ஹைட் ஆகிடுது, அதாவது டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்டு இருக்குது இதில். அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ அதனால் நான் இதை சூஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஒரு வயலட் மாதிரி ஒரு கலர் வேணும், ஒரு ஸ்கை ப்ளூ, ஒரு வயலட் மாதிரி ஒரு கலர் வேணும். அதுக்கேற்ற மாதிரி நான் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் டார்க்காக ஓகே இந்த மாதிரி ஒரு கலர் வச்சுக்கிட்டு நான் ஓகே கொடுத்துட்டு கிரேடியண்ட் டூலை அப்ளை பண்ணுறேன். ஸோ இதை வந்து சர்க்கிளில் வச்சு அப்ளை பண்ணால் இந்த மாதிரி சர்க்கிள் மாதிரி வரும். இல்லைன்னா இதில் வச்செல்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா வித்தியாசமாக வரும். நான் சர்க்கிளில் வச்சுக்கிட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு கிரேடியண்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். நியூ லேயர், அதாவது நீங்கள் இதை வந்து ஒரு நியூ லேயரில் அப்ளை பண்ணிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் பாக்ஸ் யூஸ் பண்ணி இதை உங்களுக்கு பெருசு பண்ணணும்னா பெருசு பண்ணலாம், சின்னது பண்ணணும்னா சின்னது பண்ணலாம். அதுக்கு தான் இந்த புது லேயரில் உங்களை அப்ளை பண்ண சொல்கிறேன். நியூ லேயர் க்ரியேட் பண்ணி இப்போ வந்து கிரேடியண்ட் அப்ளை பண்ணிட்டீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வாட்சோட இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இதை வந்து ஓவர்லே, இந்த நார்மல்லேருந்து எடுத்து ஓவர்லேயில் வச்சுக்கிறீங்க. ஸோ இதை பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்ட் லுக் வந்துடும் ஓவர்லேயில் வைக்கும்போது. ஓகே போதும், இந்த லுக் வந்து எனக்கு ஓகேன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இன்னொரு அந்த வாட்ச் எடுத்து இந்த இடத்துல வச்சு ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட் எஃபெக்ட் கொடுக்கலான்னு பார்க்குறேன். அதுக்காக வாட்சை மறுபடியும் இம்போர்ட் பண்ணுறேன். ஃபோட்டோஷாப்பு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி போட்டாவே இம்போர்ட் ஆகிடும். அப்புறம் வந்து ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் இதை அப்படியே ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். சின்னது பண்ணி அது இந்த இடத்துல கொண்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் சின்னதாகலாம். இதோட ரிஃப்ளெக்ஷன் லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணலான்ட்டு நான் ஒவ்வொருத்தவங்களோட க்ரியேட்டிவ் மைண்டை பொறுத்து தான் ஒரு டிசைன் இருக்கும். இப்போ வந்து நான் இதோட ரிஃப்ளெக்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்னா நல்லா கவனிங்க, கண்ட்ரோல் ஆல்ட்டு கொடுத்தீங்கன்னா இது வந்து டபுள் ஆகுது. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு
கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணுறீங்க. அடுத்து இதை வந்து நல்ல பக்கத்தில் வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இது வந்து ஒரு லேயர் மாஸ்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஃபோட்டோஷாப்பில். ஸோ லேயர் மாஸ்க் பற்றி நான் ஒரு பெரிய கிளாஸ் ஒன்று எடுக்கிறேன். ஏன்னா அது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு டாப்பிக்கு. அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த இமேஜில் நீங்கள் கீழே வந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு லேயர் மாஸ்க் எப்படி ஆட் பண்ணணும்னா, இந்த எஃபெக்ட்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் லேயர் மாஸ்க். அதை கிளிக் பண்ணிங்கன்னா லேயர் மாஸ்க் வந்துடும். இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கிரேடியன்ட் டூல் லேயர் மாஸ்கில் வச்சுக்கிட்டு லேயரில் வச்சுக்கிட்டு இல்லை அந்த லேயர் மாஸ்கில் வச்சுக்கிட்டு கிரேடியன்ட் டூலை எடுத்துகிட்டு இதுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் அதுக்கு முன்னாடி நேம் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு போர்டு ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு போர்டு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். வச்சுட்டு இதை வந்து இதையும் ஃபில் பண்ணிக்கிறேன். ஜியை ப்ரெஸ் பண்ணி பெயிண்ட் பக்கெட் டூல் எடுத்து இதையும் பிளாக்காக ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த கீழே இருக்க அந்த 2 லேயர்ஸையும் மேலே கொண்டு வரேன். வாட்ச் இதை வந்து ரெண்டையுமே கண்ட்ரோல் டி கொடுத்து இந்த இடத்த நான் டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த வாட்சையும் கீழே இருக்க வாட்சையும் எனக்கு மேலே கொண்டு வரணும். அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஃபோட்டோஷாப் வந்து ஒரு லேயர் பேஸ்டு ஒர்க்கு. அதனால் இதை அப்படியே கிளிக் பண்ணி இந்த மேலே லேயர் கொண்டு வந்துடுங்க. இதையும் கிளிக் பண்ணி மேலே லேயர் கொண்டு வந்துடுங்க. ஸோ இப்போ 2 இதுவும் மேலே வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா, இது கொஞ்சம் கீழே இறக்கிக்கிட்டு இதையும் கொஞ்சம் கீழே வைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம அந்த ரெஃப்ளெக்ஷனை க்ரியேட் பண்ணுறோம். ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டே நான் வந்தால் தான் அது வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வரும். இல்லைனா நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி இதை இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுக்கோங்க. ஓகே, சரி, ஓகே, இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கிரேடியன்ட் டூலை யூஸ் பண்ணி லேயர் மாஸ்கில் கிரேடியன்ட் டூலை லான்ச் பண்ணுங்கள். கிரேடியன்ட்டு லான்ச் பண்ணிவிட்டு இந்த இடம் பிளாக்காக இருக்கனால என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஒரு பிளாக் கிரேடியன்ட் எடுத்துக்கோங்க. பிளாக் எடுத்துகிட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி கான்ஸ்டண்ட்டாக அப்படியே கொஞ்சம் ட்ராக் பண்ணுங்கள். ஓகே இப்போ பார்க்க இதுக்கு ஒரு நல்ல ரிஃப்ளெக்ஷன் கொடுத்த மாதிரி இருக்குது. இந்த ஒரு எஃபெக்ட் போதும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு மாடல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் அந்த மாடலோட இமேஜையும் எடுத்து லான்ச் பண்ணுறேன். இதையும் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணியே ஒரு ஹைட்டு கொண்டு வந்துடுங்க. ஸோ இந்த ஹைட்டு போதும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த இடமும் பிளாக்கு, இந்த இடமும் பிளாக்கு. இப்போ எனக்கு வந்து இந்த பேக்ரவுண்டை அழகாக ரிமூவ் பண்ணோம். நான் என்ன பண்ணுறேன்னா, பென் டூலை எடுத்து அழகாக அப்படியே ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா மேஜிக் வேண்டில் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா இங்கேயும் வந்துடும். அதனால் நான் பென் டூல் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் இது ரெண்டுக்கும் ஒரு கேப் க்ரியேட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் என்ட்ரு ரன்னிங் செலெக்ஷன் பண்ண கண்ட்ரோல் என்ட்ரு டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் ஆகாது. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருக்குது. ஸோ இதுக்கு ரைட் கிளிக் பண்ணி ரேஸ்ட்ரைஸ் பண்ணுறீங்க. ரேஸ்ட்ரைஸ் லேயர் கொடுத்துட்டு டெலீட் பண்ணுறீங்க. இப்போ இது டெலீட் ஆகிடுச்சு. செலெக்ஷன் எடுக்க கண்ட்ரோல் டி. அடுத்து பார்த்தீங்கன்னா குவிக் செலெக்ஷன் டூல் எடுத்து செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணுறீங்க. ஓகே, இப்போ கண்ட்ரோல் டி கொடுத்துக்கிறேன். இந்த இது எனக்கு போதும்னு நினைக்கிறேன். கீழே கொண்டு வச்சுட்டு இப்போது அந்த வாட்ச் ரெண்டையுமே நான் மேலே கொண்டு வர போகிறேன். அதனால் இதை அப்படியே கீழே இந்த வாட்ச் லேயருக்கு கீழே கொண்டு வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு லுக் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு நேம், இந்த என்ன இதுக்காக நீங்கள் நேம் பண்ணுறீங்களோ அந்த நேமை வந்து இதுக்கு கொடுத்துடலாம். ஸோ ஏதாச்சும் வாட்ச் கம்பெனி நேம், என்ன நேம் கொடுக்கலாம், ஏதாச்சும் ஒரு நேம் கொடுங்க. நான் வந்து இந்த இதுக்கு ஒரு என்ன நேம், ஏதாச்சும் ஒரு நேம். ஓகே, ஒரு ஜே வாட்சஸ் இல்லை ஒரு ஜே ஓகே இருக்கட்டும், வாட்சஸ்ன்னு கொடுத்துட்டு ஒரு நேம் கொடுத்துட்டு இதில் வந்து ஏதாச்சும் இன்னொரு நேம் ஆட் பண்ணிங்க. ஏதாச்சும் டைம் அண்ட் டைட் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்லோகன் அந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு பெஸ்ட்டு ஒரு இதாக இருக்குது. அப்புறம் ஃபைலில் சேவஸில் போய் பிடிஎஃபாவோ இல்லை ஜெபக்காவோ நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து பேசிக்காக ஒரு இது க்ரியேட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு இதுலேயும் ஆடு க்ரியேட் பண்ணுறாங்க. ஓகே, தேங்க்யூ.